பனித்துளிகள் இன்னும் இலைகளின் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த காலை உலகம் மெதுவாக விழித்து கொண்டிருந்தது. மரங்களுக்குள் சிக்கியிருந்த குளிர்ந்த காற்று அவள் காதோரம் மெதுவாக இசை போல் ஓசை செய்தது. எழுந்திரு, நேரம் ஆகுது என்று யாரோ சொல்லும் மாதிரி அது அவள் காதில் விழுந்தது. ஆனாலும் அவள் இன்னும் கண்களை திறக்க மனசு வரவில்லை. காரணம், அவள் அப்போது இருந்த உலகம் வேறு. அது கனவு உலகம். அங்கே அவள் தனியாக இல்லை. அவளோடு அவள் காதலன் இருந்தான். இருவரும் ஒரு நீண்ட பயணம் போய்க் கொண்டிருந்தார்கள். சிரிப்பு, குரல்கள், சின்ன சண்டைகள், மீண்டும் சிரிப்பு. மாலை நேரத்தில் ஒரு சின்ன கேம்ப் ஃபயர். தீயின் வெளிச்சத்தில் அவன் முகம் மங்கலாக தெரிந்தது. அவள் அவன் மடியில் தலையை வைத்து படுத்திருந்தாள். காற்று அங்கேயும் மெதுவாகத்தான் வீசியது. அந்த வெப்பமும் அந்த நிம்மதியும் அவளை ஆழமாக தூங்க வைத்தது. இன்னும் கொஞ்ச நேரம் என்று மனசுக்குள் நினைத்தாள். காற்று மீண்டும் சொன்னது போல இருந்தது. ஆனாலும் அவள் அதை கவனிக்கவில்லை. அந்த நேரம்தான் நிஜ உலகம் திடீர்னு உள்ளே வந்தது. அவள் அம்மாவின் குரல். அதுவும் குரல் மட்டும் இல்லை, காலில் ஒரு சடார் அடியும். எழுந்திருடி, பள்ளிக்கு போக வேண்டாமா? அந்த ஒரு நிமிஷத்துல கனவு உடைந்து போனது. அவள் கண்களை திறந்ததும் முதலில் பார்த்தது சுவரில் தொங்கிய கடிகாரம். 7:00 AM. அவள் மனசு ஒரு நொடிக்கு நின்றது. 7:30க்குள்ள ஸ்கூல்ல இருக்கணும். திடீர்னு உடல் முழுக்க ஒரு பதட்டம். படுக்கையிலிருந்து குதிச்சு எழுந்தாள். முகம் கழுவுறது, பல் துலக்கிறது, சீருடை போட்டுக்கிறது, எல்லாமே அவசர அவசரமா. அம்மா சமையலறையிலிருந்து சாப்பிடாம எங்க போற நின்னு கேட்டது அவள் காதில் விழுந்தாலும் லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டாள். சாலை இன்னும் முழுக்க விழித்து கொள்ளாத மாதிரி இருந்தது. சில கடைகள் தான் திறந்திருந்தது. தேநீர் கடையிலிருந்து புகை எழுந்தது. பறவைகள் சத்தம் மட்டும் சத்தமாக கேட்டது. அவள் சைக்கிள் பெடல் அடிக்கும் போது காலில் ஒரு வலி இருந்தது. வயிறு காலியா இருக்கிறது அவளுக்கு அப்போதான் நன்றாக புரிந்தது. ஆனாலும் நேரம்தான் முக்கியம். பள்ளி வாசல் அருகே வந்தபோது கடிகாரம் 7:25. அவள் நேரா கிரவுண்டுக்கு போனாள். அங்க அசெம்பிளி ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருந்தார்கள். வரிசையில நின்னாள். சூரியன் மெதுவாக மேலே வந்தது. வெயில் கண்ணில் பட்டது. தலை கொஞ்சம் சுத்த ஆரம்பிச்சது. பிரார்த்தனை பாடல் முடியும் நேரம் அவள் காதில் சத்தம் மங்களாக கேட்க ஆரம்பிச்சது. கால்கள் தளர்ந்தது. அடுத்த நிமிஷம் அவள் தரையில். சில நொடிகள் கழிச்சு அவளுக்கு சுயநினைவு வந்தது. அவள் தானே எழுந்து நின்னாள். ஆசிரியர்கள் சுற்றி நின்னார்கள். சாப்பிட்டியா நின்னு கேட்டார்கள். அவள் தலையை குனிந்து இல்லைன்னு சொன்னாள். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கால். இன்னைக்கு இவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போங்க, இன்னைக்கு இவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார்கள். அம்மா வந்ததும் அவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். வீட்டுக்குள் வந்ததும் அந்த கருணை குரல் மறைந்தது. சாப்பிடாம வெளியே போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது. இன்னொரு அடி. அவள் எதுவும் பேசவில்லை. கண்ணில் மட்டும் நீர். பிறகு சாப்பாடு. சூடான சாதம், குழம்பு. வயிறு நிறைந்ததும் உடல் சற்று லேசானது. சாப்பிட்டதும் அவள் படுக்கையில் படுத்தாள். கண்கள் மூடியதும் மீண்டும் அவள் கனவு உலகம். அவன். அதே சிரிப்பு, அதே பாதுகாப்பு. ஆனா இந்த முறை கனவு மட்டும் இல்ல, நிஜம் மெதுவாக அவள் மனசுக்குள் தட்ட ஆரம்பிச்சது. அவள் காதல் கனவு இனிமையானது. ஆனா வாழ்க்கை அவளிடம் வேற கேள்வி கேட்டது. பள்ளி, பொறுப்பு, உடல், உணவு, நேரம் எல்லாம். அவள் மெதுவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாள். கனவு தப்பில்லை, ஆனா நிஜத்தை தவிர்க்க முடியாது. அவள் கண்களை திறந்தாள். வெளியே வெயில் முழுசா வந்திருந்தது. சத்தம், மனிதர்கள், வாழ்க்கை. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். மனசுக்குள் ஒரு தீர்மானம். கனவும் நிஜமும் இரண்டையும் சமநிலையா எடுத்துக்கணும். அவள் எழுந்து ஜன்னல் திறந்தாள். காற்று உள்ளே வந்தது. இப்ப அது சொல்லியது வேற. இப்ப ரெடி ஆகு வாழ்க்கைக்காக. அந்த நாள் மாலை அவள் அடுத்த நாள் பள்ளியில் நடக்க போகும் தேர்வுக்காக படிக்க மேஜையில் உட்கார்ந்திருந்தாள். நாளை கெமிஸ்ட்ரி தேர்வு. புத்தகம் திறந்திருந்தது. ஆனால் மனசு அதில் இல்லை. பக்கங்கள் புரட்டினாலும் கண்கள் மட்டும் எழுத்துக்களை பார்த்தது. உள்ளம் எங்கோ தொலைவில் இருந்தது. அவள் படிக்க நினைத்த சமன்பாடுகள், வினைகள் எல்லாம் அவள் மனசுக்குள் சரியாமல் வழுக்கி போனது. சில நேரம் பேனாவை கையில் பிடிச்சபடியே வெறுமனே சுவர் பார்த்து கொண்டிருந்தாள். இடையிடையே அவன் நினைவு வந்தது. அவன் சிரிப்பு, அவன் குரல், அந்த கனவு உலகம் எல்லாமே புத்தகத்தின் மேலே மிதந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு நினைத்து கொண்டே நேரம் ஓடி போனது. இரவு அதிகமாகி கண்கள் கனத்ததும் புத்தகம் மூடப்பட்டு போனது. அவள் தெரிந்து கொண்டது ஒன்றே, அவள் சரியாக தயாராகவில்லை. அடுத்த நாள் தேர்வு அறை. மேஜையில் வைக்கப்பட்ட கேள்வித்தாள் அவளை கண்ணில் பார்த்த மாதிரி இருந்தது. முதல் வினாவை பார்த்ததும் அவள் நெஞ்சு கொஞ்சம் இறங்கியது.
தெரிந்தது மாதிரி தோன்றினாலும் முழுசா நினைவுக்கு வரவில்லை. சில இடங்களில் ஏதோ எழுதி வைத்தாள். சில வினாக்களுக்கு தேவையில்லாத விளக்கங்கள், சில இடங்களில் அர்த்தமில்லாத சமன்பாடுகள். பேனா ஓடியது, ஆனால் அறிவு இல்லாமல். நேரம் முடிந்ததும் பதில் தாள் கொடுக்கும்போது மனசு வெறுமையாயிருந்தது. எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஒரு சின்ன ஆசை மட்டும். பேப்பர் திரும்ப வந்த நாள். அவள் பெயர் கூப்பிடப்பட்ட போது அவள் பதற்றமா எழுந்தாள். கெமிஸ்ட்ரி ஆசிரியர் பேப்பரை கையில் பிடிச்சு பார்த்தபடியே, இது என்ன எழுதியிருக்கே, உனக்கு பாடமே தெரியாதா என்று கேட்டார். அவள் தலை குனிந்தாள். வார்த்தைகள் வெளியில் வரவில்லை. நீ இப்படிதான் இருந்தா எதுலையும் முன்னேற முடியாதுன்னு சொல்லும்போது அவளுக்குள்ளே ஏதோ உடைந்து போனது. மதிப்பெண் பார்த்தால் வெறும் பாஸ் மார்க். அதுவே அவளுக்கு பெரிய அடி மாதிரி இருந்தது. வகுப்பறையிலிருந்து வெளியே வந்ததும் அவள் ஆழமான ஒரு மூச்சு விட்டாள். அந்த மூச்சுக்குள் பல முடிவுகள் இருந்தது. அந்த நேரம் அவள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது. கனவு தப்பில்லை, ஆனா அதுக்காக நிஜ வாழ்க்கையை கெடுக்க கூடாது. காதலின் நினைவுகள் அவளை இனிமையா வைத்தது. ஆனா அவளுடைய நாளந்தோறும் வாழ்க்கை ஒழுங்கை அது சிதைத்து கொண்டிருந்தது. அவள் தீர்மானித்தால் இந்த கனவுகளை இப்போதைக்கு ஒரு ஓரமா வைக்கணும், வாழ்க்கையை முன்னே கொண்டு போகணும். அந்த நாளிலிருந்து அவள் படிப்பை சீரியஸா எடுத்துக்கிட்டாள். தினமும் நேரம் பார்த்து படிக்க ஆரம்பித்தாள். புரியாததை கேட்டாள். புத்தகத்தோட மட்டுமில்ல, மனசோடவும் படிக்க ஆரம்பித்தாள். நாள்கள் கடந்தது. இறுதித் தேர்வு வந்தது. இந்த முறை அவள் தேர்வு அறையில் உட்கார்ந்த போது பயம் இல்லை. கேள்வித்தாள் திறந்ததும் நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு வினாவுக்கும் தெளிவான பதில். பெனா சீராக ஓடியது. நேரம் முடியும் போது அவள் முகத்தில் ஒரு அமைதி. முடிவுகள் வந்த நாளில் அவள் மதிப்பெண் பார்த்தால் நல்ல மதிப்பெண். அவள் மெதுவாக சிரித்தாள். அது வெற்றியின் சிரிப்பு. அவள் புரிந்து கொண்டது ஒன்று, கனவுகளை முற்றிலும் கொல்ல வேண்டாம், ஆனால் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அவற்றை சரியான இடத்தில் வைக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த புரிதலோடு அவள் அடுத்த படிக்கு நகர்ந்தாள். ஆனா உண்மை என்னன்னா, அவள் காதலுக்கு அடிமையானது அவன் மனிதனுக்கல்ல, அவன் பற்றிய கனவுக்குத்தான். அவன் இல்லாத நேரங்களிலும் அவன் நினைவு அவளுடைய பயணம் செய்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவும் அவள் மனசுக்குள் உருவான அந்த கற்பனைக்குள்ளேயே சுழன்றது. அதை விட முடியாம, அதை மறக்க முடியாம அவள் வாழ்க்கையை அந்த கனவோடு சேர்த்து எடுத்துக்கொண்டாள். காதல் என்ற பெயரில் வந்தது உண்மையான உணர்ச்சியா, இல்ல அவளுடைய மனசு உருவாக்கிய ஒரு பாதுகாப்பான உலகமா? அந்த வேறுபாட்டை அவள் அந்த வயதில் புரிஞ்சுக்க முடியல. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான பொறுப்பு ஆரம்பிக்குது. இளம் வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு காதல் என்ன, கற்பனை என்ன, வாழ்க்கை என்னன்னு தெளிவா சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். இது தவறுன்னு சொல்லி அடக்கிறதால இல்ல, இது உண்மை இல்லைன்னு பயமுறுத்துறதால இல்ல. உணர்ச்சிகள் இயல்பானது, ஆனா அவை வாழ்க்கையை கட்டுப்படுத்த கூடாதுன்னு மெதுவா புரிய வைக்கணும். இன்ஃபேச்சுவேஷன் ஒரு மயக்கம் மாதிரி. அது இனிமையா இருக்கும், ஆனா நீண்ட நாள் நிலைக்காது. உண்மையான காதல் அப்படி இல்ல. அது வளர்ச்சியை தடுக்காது, பொறுப்பை கெடுக்காது, கனவுகளை மட்டும் காட்டி நிஜத்தை மறைக்காது. இந்த பெண் சமாளித்தாள். அவள் தன்னை திருத்திக் கொண்டாள். அதுக்காக அவளை பாராட்டலாம். ஆனா எல்லாராலும் அப்படி செய்ய முடியாது. பல பெண்கள் அந்த உணர்ச்சிக்குள்ளேயே சிக்கி தங்கள் படிப்பு, தங்கள் திறமை, தங்கள் எதிர்காலம் எல்லாத்தையும் மெதுவாக இழக்கிறார்கள். அவங்களுக்கு தவறு உணர்ச்சி இல்ல, வழிகாட்டல் இல்லாததுதான். சரியான நேரத்தில் பேசாத பெற்றோர், புரிய வைக்காத ஆசிரியர்கள், அந்த மௌனமே பல வாழ்க்கைகளை கெடுக்குது. இந்த கதை ஒரு வெற்றி கதையா மட்டும் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. கனவுகளை தடுக்க வேண்டாம், ஆனால் அந்த கனவுகள் வாழ்க்கையை திசை திருப்பும் போது யாரோ ஒருவர் நிஜம் இதுன்னு சொல்ல வேண்டிய கடமை உண்டு. அந்த கடமை காதலிக்கிறவங்களுக்கல்ல, கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கும் வளர்க்கிறவர்களுக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்.